இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போகிற வசனம், டோன்ட் வரி அபவுட் எனிதிங், சீக் ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you. கிங்டம் ஆஃப் காடை சீக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். வாட் வி ஹாவ் டு டூ, வி ஷுட் நாட் வரி ஃபர்ஸ்ட். இந்த வசனத்தில் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோன்னா சில காரியங்கள் கடவுள் சொல்கிறாரு நம்ம பண்ணக்கூடாதுன்னு. டு சீக் திஸ் கிங்டம் ஆஃப் காட், வாட் ஆர் தோஸ் திங்ஸ்? திங்ஸ் லைக் அன்பிலீவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, தன்னோட ஜீவனை காத்துக்கொள்றதுக்காக தே ஆர் ரன்னிங் ஆஃப்டர் த திங்ஸ் தட் பெரிஷஸ். தே ஆர் சேவிங் பொசிஷன்ஸ் ஃபார் தெம்செல்ஃப் டு சேவ் தேர் லைஃப். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்கிறாரு. அவங்களாட்டும் வேர்ல்ட்லி பீப்புளாட்டும் நம்ம வரி பண்ண கூடாது. கடவுள் ஒரு உண்மையை சொல்கிறார், லுக் அட் த பேர்ட்ஸ் ஆஃப் தி ஏர், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் பரமபிதா அவைகளை போஷிக்கிறான்னு சொல்றாரு. ஆர் யூ நாட் மோர் வர்தி than the birds of the air அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. நீங்க பறவைகளை காட்டிலும், வானத்து பறவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு. வானத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, ஆனா கடவுள் அவரை போஷிக்கிறார். அது மாதிரி உங்க அப்பா உங்களை கண்டிப்பா போஷிப்பாரு, பரமபிதா உங்களை கண்டிப்பா போஷிப்பாரு, இந்த அஷூரன்ஸை கொடுக்குறாரு. அதே மாதிரி கிராஸ் ஆஃப் த ஃபீல்டை காமிச்சு, லிலிஸ் ஆஃப் த ஃபீல்டை காமிச்சு, இந்த மாதிரி ஒரு அழகான க்ளோத்திங் சாலமன் ராஜா கூட அணிஞ்சது இல்லை. அப்படி ஒரு இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் ஒரு சாதாரண கிராஸுக்கே கடவுள் அவ்வளோ அழகா உடுப்பித்தால் நம்மளை உடுத்தாமல் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஆர் வேல்யூ இஸ் மோர் தேன் த வர்த் ஆஃப் ஸ்பேரோஸ், ஆர் வேல்யூ இஸ் மோர் தேன் த லிலிஸ் ஆஃப் த ஃபீல்டு. ஏன்னா நம்ம கடவுளோட பிள்ளைங்க. இந்த வசனம் மெயினா யாருக்கு சொல்றாருன்னா, கடவுளோட பிள்ளைங்களுக்காக சொல்றாரு. ஒரு அன்பிலீவராட்ட இருக்கக்கூடாது கடவுளோட பிள்ளைங்க. they should not run after the things that perishes அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணாதான் we can seek the things that are in the right hand side of God. We can seek the righteousness of God, we can seek the kingdom of God. உலக பொருளுக்கும் கடவுளோட காரியங்களுக்கும் நம்ம சேவை செய்ய முடியாது. nobody can serve two masters, he can be faithful to one master. அதே மாதிரி நம்ம உலக காரியத்துக்காகவும் ஓடிட்டு கடவுளோட காரியத்துக்காகவும் நம்ம ஓட முடியாது. அதனால when you want to seek the kingdom of God, stop seeking the things of the world. Don't run after the things that unbelievers run after. கடவுளை அறியாதவர், அஞ்ஞானிகள் ஓடுற காரியங்களுக்கு, அஞ்ஞானிகள் எது இம்பார்ட்டண்டா கருதுறாங்களோ அது மாதிரி நீங்க யோசிக்காதீங்க, அந்த மாதிரி காரியங்களுக்காக ஓடாதீங்கன்னு கடவுள் சொல்றாரு. Don't seek after the things that perishes. Don't worry, first of all. If you want to seek the kingdom of God, don't worry. Don't be greedy. Don't worry. அப்போ என்ன சொல்றான்னா, ஈவன் the food of the angels பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்றாரு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, don't seek after the food that perishes. ஏன்னா your body is more than the food. Your life is more than the food. Don't seek after the things that perishes, because the food that you seek after is very less when compared to your life. Your life is more valuable. Nobody can pay to God for his life. என்ன கொடுத்தாலும் ஈடாகாதான் அவன் லைஃப். என்ன பொக்கிஷம் சேர்த்து வச்சாலும் அவன் லைஃப்ல ஒரு முளம் கூட கூட்ட முடியாது. The things that you seek, the possessions that you save for yourself, the food that you seek, the perishable food that you seek cannot add a measure to your life. So don't seek after those things. அதே மாதிரி people seek things to clothe their body, to clothe their nakedness. பைபிள் வசனம் சொல்லுது, as long as we live in this body, earthly body, we feel naked. அதனால people seek things to clothe themselves. செல்ஃப் ரைச்சஸ்னஸ் மூலியமா க்ளோத் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, குட்டீஸ் வழியா க்ளோத் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. so many things they do to clothe, to make them feel safe. ஒரு நேக்கடா ஃபீல் பண்ணாத மாதிரி ஒரு இது பண்ணா நேக்கட்னஸ் மூடிரும் நினைக்கிறாங்க. ஆனா எந்த க்ளோத்திங்கும் நம்ம என்ன செல்ஃப் ரைச்சஸ்னஸும் நம்மள மூட முடியாது. அதனால அன்பிலிவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய நேக்கட்னஸ் மூடுறதுக்காக, கடவுளை அறியாதவங்க தன்னுடைய பாடியோட நேக்கட்னஸ் மூடுறதுக்காக ஒரு க்ளோத்திங் சீக் பண்றாங்க. தட் மேபி தேர் செல்ஃப் ரைச்சஸ்னஸ் ஆர் த டீட்ஸ், குட் டீட்ஸ் தே டு. அதே மாதிரி தன்னை லைஃப்ல ஒரு முளை கூட்டுறதுக்காக they seek after the food or seek after the possessions of the world to add a measure to their life.
ஆனா நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப மேலான ஃபுட்டு, நம்ம க்ளோத்திங் வந்து ரொம்ப மேலான க்ளோத்திங். ஏன் தெரியுமா சொல்றேன்? மோசஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, ஏஞ்சல்ஸ் சாப்பிடுற சாப்பாடு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. நம்ம என்ன நினைச்சுக்கோம், ஹெவன் ஏஞ்சல்ஸ் ஆர் ஹெவன்லி பீங். அப்ப அந்த ஃபுட் என்ன? ஹெவன்லி ஃபுட். ஆனா அந்த ஃபுட்டு கூட பெரிஷாச்சு. எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்க வந்து மன்னா தான் ஏஞ்சல்ஸோட ஃபுட்டு. அது சேர்த்து வைக்கும் போது அடுத்த நாள் சேர்த்து வச்சாங்க. அடுத்த நாளுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சாங்க. ஆனால் அந்த ஃபுட்டு பெரிஷ் ஆயிடுச்சு. அந்த ஃபுட் ரிமைன் குட் ஒன்லி ஆன் த சாபத் டே. ஏன்னா காட் டோல்ட் தெம் டு சேவ் ஃபுட் ஒன்லி ஃபார் த சாபத் டே. ஏன்னா சாபத் டேக்கு முன்னாடி தான் அவங்க சேமிச்சு வச்ச ஃபுட் வந்து கெடாம இருந்துச்சு, ஏஞ்சல்ஸ் ஃபுட். ஆனா மற்ற எல்லா நாள்லயும் அவங்க என்னதான் கிரீடியா சேர்த்து வச்சாலும் அந்த ஃபுட் வந்து கெட்டு போச்சு. எப்படி ஒரு ஹெவன்லி ஃபுட், ஏஞ்சல் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு வந்து எப்படி கெட்டு போகும்? அதனால்தான் ஜீசஸ் சொல்றாரு, ஐ ஆம் த லிவிங் பிரெட், ஐ ஆம் த ஃபுட் தட் ஸ்டேஸ் குட் ஆல்வேஸ். சி, ஏஞ்சல் சாப்பிட்ற ஃபுட்டு அது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. த நெக்ஸ்ட் டே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போது ஸ்பாயில் ஆயிடுச்சு. இட் ஒன்லி ரிமைன் குட் ஆன் த சாபத் டே. ஆனா மற்ற நாள்ல வந்து கெட்டு போயிடுச்சு. ஆனா ஜீசஸ் கிவ்ஸ் யூ த ஃபுட் தட் ஸ்டேஸ் குட் ஆல்வேஸ். அப்போ நம்ம ஜீவனுக்கு எப்படிப்பட்ட ஃபுட்டு தேவைன்னா, த ஃபுட் தட் ஸ்டேஸ் குட் ஆல்வேஸ் அண்ட் என்டியோர்ஸ் டு இட்டர்னல் லைஃப். அதுதான் சன் ஆஃப் காட் வில் கிவ் யூ தட் ஃபுட். அந்த ஃபுட்டுக்காக சீக் பண்ணுங்க. அது எங்க இருக்கு? பரலோக ராஜ்யத்துல இருக்கு. ஏஞ்சல்ஸ் ஃபுட்டு கூட, மோசே கொடுத்த ஃபுட்டு கூட எல்லாரும் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. எவ்ரிபடி வேர் கில்ட். அப்போ தூதர்கள் உண்ணும் சாப்பாடை சாப்பிட்டு கூட நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அண்ட் தூதர்கள் உண்ணும் சாப்பாடு கூட டிட்ன்ட் ஸ்டே குட், இட் பெரிஷ்ட் த நெக்ஸ்ட் டே. ஆனா ஈசாமி கொடுக்குற ஃபுட் எப்படி தெரியுமா? இட் இஸ் அ குட் ஃபுட், இட் ஸ்டேஸ் குட் ஆல்வேஸ் அண்ட் என்டியோர்ஸ் டு இட்டர்னல் லைஃப். அதே மாதிரி நம்மளை எப்படி தெரியுமா க்ளோத் பண்ணியிருக்காரு கடவுள்? வந்து ஆதாம் என்ன பண்ணாருன்னா, ஆதாம் வந்து தப்பு பண்ணும் போது ஹி ஃபெல்ட் நேக்கட். கரெக்டா? ஒரு க்ளோத்திங் போட்டாங்க. அந்த என்ன க்ளோத்திங்னா, இலையில செஞ்ச ஒரு க்ளோத்திங். அது இலையில செஞ்ச ஒரு க்ளோத்திங் வந்து இட் ரெப்ரசன்ட் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். அப்போ நான் ஒரு இலையில செஞ்ச க்ளோத்திங்க போட்டு என்னோட நேக்கட்னஸ் மூடணும்னு நினைச்ச பிறகும், செஞ்ச அது க்ளோத்திங் போட்ட பிறகும் ஆடம் ஃபெல்ட் நேக்கட் அண்ட் ஹி ஹிட் பிஹைண்ட் த ட்ரீ வென் காட் கால்ட் ஹிம். வை? ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் ஏன் வரல கடவுள் முன்னாடி வர்றதுக்கு? ஒரு லீஃப் ஏன் கொடுக்கல அந்த கான்ஃபிடன்ஸை? அப்ப நம்மளா செஞ்சு போட்டுக்கிற ஒரு க்ளோத்திங், நம்மளா உலகத்துல தேடுற க்ளோத்திங் நம்ம நேக்கட்னஸ் முடியவே போறது இல்லை. கடவுள் கொடுக்கிற கார்மெண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். கடவுள் சொல்லியிருக்காரு, மனுஷர்களை தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்களா படைச்சாராம். தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்கள், ஆனா மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டி இருக்கிறார். He has clothed them with the garment of righteousness. See, அப்படிப்பட்ட clothing, the clothing garment of righteousness இருக்கும் போது நம்ம போய் பெரிஷபிள் கார்மெண்ட்டுக்காகையோ ஒரு இலை வச்சு மூடுறதுக்காகையோ நம்ம ஃபோர்ஃபாதர் ஆடம் பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா he still felt naked even after clothing his body with leaf, because that the spiritual body's nakedness, not physical body, a spiritual body's nakedness வந்து can be removed only through the garment of righteousness. அதனால்தான் பாதாளத்தில் இருக்கவங்க they still feel naked because they have the guilt of nakedness, guilt of sinning. அப்போ அப்படி வந்து நம்ம வந்து அஞ்ஞானிகளை போல அழிஞ்சு போற ஆகாரத்துக்காகவும் அழிஞ்சு போற உடைக்காகவும் தேடக்கூடாது. ஏன்னா உங்கள் சரீரம் உடையே நீ தேடுற உடையை காட்டிலும் பெருசல்லவா? உங்கள் ஜீவன் நீ தேடுற ஃபுட்டை காட்டிலும் பெருசல்லவா? அப்போ யூ கான்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் வேர்லி திங்ஸ். யூ நீட் பெட்டர் திங் டு க்ளோத் யுவர் செல்ஃப். யூ நீட் பெட்டர் ஃபுட் டு feed your life, to add value to your life, and that clothing God only gives you. He clothed you with the garment of righteousness. He gave you food that stays good always and endures to eternal life. அப்போ என்னன்னா, அப்படிப்பட்ட பரமபிதா எவ்வளவு அழகான கடவுள் பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஒரு அன்றாட சாப்பாடை கொடுக்கறது, பிசிக்கல் பாடிக்கு தேவையான சாப்பாடையும் க்ளோத்திங்க கொடுக்கறது மட்டும் இல்லை, அதெல்லாமே அவர் டேக் கேர் பண்ணிப்பாராம். ஹி நோஸ் யூ நீட் தெம். நம்ம பிசிக்கல் பாடிக்கு தேவையான ஒரு வேர்லி பெரிஷபிள் ஃபுட்
மண்ணான மனிதனுக்கு மண்ணான ஆகாரத்தையும் மண்ணான குளோத்திங்கையும் கொடுக்கறதுக்கு தேவனுக்கு பெரிய காரியமே கிடையாது. ஆனா அது எல்லாருக்கும் க்ளோத் பண்றாரு கடவுள். ஈவன் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும், அன்பிலிவர்ஸ் இருந்தாலும் கடவுளை அறியாதவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் பிசிக்கல் க்ளோத்திங் அண்ட் பிசிக்கல் ஃபுட்டு கொடுக்குறாரு. ஆனா தேவனை அறிஞ்ச பிள்ளைங்கள், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற விசேஷித்த திங் என்ன தெரியுமா? டு க்ளோத் their spiritual body, to feed their spiritual body. அப்போ உங்க லைஃப்ல ஒரு முளை கூட்ட முடியுமா? கடவுள் கேட்கிறாரு. நீ தேடுற காரியம் உன்னோட ஜீவன்ல ஒரு முளை நல்லா கூட்ட முடியுமா? முடியாது. அப்போ வந்து உன் ஜீவன் அவ்வளோ பெருசு. nobody can pay for his life to God. அப்போ இந்த ரிச் பர்சன் பார்க்கலாம். அந்த ரிச் பர்சன் இஸ் a correct example. அந்த rich fool, God says him as a rich fool. He was rich but he was foolish. Why he was foolish? ஏன்னா he saved possessions for himself to save his soul. என்ன மாதிரி சேவ் பண்ணார்னா, he saved possessions for himself to save his soul. பான்ஸ் இடிச்சு கட்டினார். அவர் விளைச்சல் அதிகமா இருக்கிறதுனால ஃபுல்லா பான்ஸ் இடிச்சு கட்டி நிறைய சேர்த்து வச்சாரு, பானா சேர்த்து வச்சாரு. அப்புறமா என்ன சொல்றாரு? என் ஆத்மாவே புசித்து சந்தோஷமா இரு. பிசிக்கல் பாடி கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு வேர்லி சாப்பாடை பிசிக்கல் பாடி கொடுக்கலாம், என் பிசிக்கல் பாடியை புசித்து சந்தோஷமா இருன்னு. ஆனா ஒரு வேர்லி ஃபுட்டை வச்சு ஆத்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறது ஃபூலிஷ்னஸ். பிகாஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் பாடி இஸ் ஹெவன்லி, இட் நீட்ஸ் ஹெவன்லி ஃபுட். ஈவன் ஏஞ்சல்ஸ் ஃபுட் கேன் நாட் ஃபீட் இட். அப்போ அப்படிப்பட்ட சரீரத்தை, ஆனா அதனாலதான் ரிச் ஃபுல். ஏன்னா அன்னைக்கே அவன் அந்த ரிச் ஃபுல்லோட ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுது. பிகாஸ் he didn't add a value to his life by the possessions that he has saved for himself. All the possessions that he has saved for himself did not add a measure to his life. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, நீங்க சேர்த்து வைக்கிற காரியங்கள் it cannot measure your life. The worldly possession that you save for yourself cannot measure your life, and it's not a measuring scale to measure your life. And also the worldly possessions cannot add a measure, ஒரு பகுதி கூட எக்ஸ்ட்ரா கூட்டாது, உன் லைஃப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கூட்டாது. ஏன்னா the worldly possessions are perishable, fading away in glory. அதை வச்சு உன் ஆத்மா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைச்சா கடவுள் சொல்றாரு, come to me, I will give you the food that really satisfies. Why work for food that perishes? I will give you real food free of cost. Beautiful God la is free. எல்லாத்துக்கும் விலை இருக்கு உலகத்துல, காசு இல்லாம ஒண்ணும் கிடையாது. ஆனா கடவுள் வந்து ஃப்ரீயா கொடுக்கறாராம், the food that really satisfies your soul. அதனால அஞ்ஞானிகளை போல முட்டாள்தனமா நம்ம வந்து கடவுளை அறியாதவங்களை போல நம்மள ஜீவனை காத்துக்கொள்றதுக்கும் நம்ம சரீரத்தை காத்துக்கொள்றதுக்கும் ஒரு வேர்ல்ட்லி பொசிஷனையும் ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸையும் நம்ம போகக்கூடாது. ஏன்னா we have a better clothing, a clothing of righteousness. We have a better food, the food that endures to everlasting life, which the food that stays good and endures to everlasting life, which Son of God alone gives. Who is Son of God? Son of God represents Kingdom of God. Son of God alone gives you that life.